வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே இறை அருளும் குரு அருளும் சூக்கமாய் நின்று இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற அமைதியுமாக. அருட்சோதி நிலையினருக்கும் அருட்சோதி நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வாழ்க்கை நம்ம உலக சமாதானம் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய பாடல்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா 137வது பாடல், உலக ஆட்சி ஏற்படும் காலம் அப்படிங்கிற பாடலும். 138வது பாடல், இத்தகைய மாறுதல் அவசியம் தானா அப்படின்ற பாடலும் பார்க்க போறோம். ஒவ்வொன்றாக இவ்வாறு பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த உலக சமாதானத்தை நோக்கியே ஒவ்வொரு பாடல்களும் அமைந்திருக்கிறது. இதுல இன்னைக்கு இது முக்கியமான ஒரு பாடலாக இருக்கு. உலக ஆட்சி ஏற்படும் காலம் அதையும் நிர்ணயிச்சிருக்காரு. உலக ஆட்சி எவ்வளவு சீக்கிரத்துல ஏற்படும் அப்படின்ட்டு இந்த பாடல் குறிப்போம் பார்க்கலாம். ஆண்டு 50க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று ஏற்று கொள்வார். மீண்டும் ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே மேல் நோக்கி உலகெங்கும் அமுலாய் நிற்கும். நீண்டு விடுகிறதே நாள் அதிகம் என்று நினைந்து ஆதரவாளர் சோர்வு கொள்வார். வேண்டுமென்று நான் விரும்பி கணிக்கவில்லை, விரைந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு இது. உலக ஆட்சி ஏற்படும் காலம் 50 அப்படிங்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அது நடைமுறைக்கு வருவதற்கு 100 ஆண்டு அப்படின்னு கணிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ உலக ஆட்சி காலம் 50 அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை பத்தி அவர் எவ்வளவு சிறப்பா கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். உலக ஆட்சி ஏற்படும் காலம் வெகு விரைவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனை மக்கள் அனைவரும் மனம் வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு இந்த பாடல்ல கொடுத்திருக்காரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். சாத்தியம் அப்படின்றதுக்கே இப்போ நடைமுறையிலேயே சில சான்றுகள் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பத்திரிகையில எல்லாம் வந்திருந்தது. தலைநகர் டெல்லியில ஒரு நகரத்துல ஒரு ஊர்ல ஒரு 200 பேர் ஒன்னா சேர்ந்து சமையல் செய்து அவர்கள் அந்த 200 குடும்பங்களுக்கும் இவர்களே அந்த 3 வேளை சாப்பாடும் பரிமாறிக்கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பிறர் வந்து மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு போகிறார்கள் அப்படின்ற மாதிரி பேப்பரில் பார்த்தோம். அப்ப இந்த நோக்கத்தை ஐயா அவர் பாடல்ல கொடுத்திருக்காரு. சமையல் பொது அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்ப அது வந்துருச்சு. தலைநகரே வந்திருக்கு அப்படிங்கும்போது இந்தியா முழுவதும் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, வெகு விரைவில் வந்துவிடும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாவே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு கிரீச்சல் விட்டுட்டு போறாங்க. ஈவினிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த நிலை அவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பொது சொத்து, எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு முழுவதுமாகவே வளர்த்து கொண்டு வர வேண்டும் சொல்றாரு. இப்ப பாதி நேரம் வளர்க்கறது முழு நேரம் வளர்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, அதுவும் நம்ம நெருங்கி விட்டோம். அடுத்தது கோயில் திருவிழாக்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற செலவு மட்டும் இல்ல, கால விரயம் அப்படிங்கிறது. கோயில் திருவிழா அப்படிங்கிறது முன்ன காலத்துல எல்லாம் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை, அப்பதான் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். உறவினர்கள் எல்லாம் குதூகலத்தோட நல்ல அந்த ஒரு சொந்தம் பந்தமாவோட ஒன்றி ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். அதனால அதை வந்து ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து ஒரு குதூகலமான ஒரு விழாவாவே கொண்டாடுவாங்க. ஆனா இது தேவையற்ற சடங்கு அப்படின்னு இந்த திட்டத்துல குறிப்பிட்டிருக்காரு. எதுக்கு தேவையற்ற சடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிறது யாருக்கு அது பிரயோஜனப்படுது அப்படின்னு பார்த்தா வியாபாரிகளுக்கு தான். வியாபாரிகள் கடைகளை கொண்டு வந்து அந்த கோயில் திருவிழாவை போட்டு அவர்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தான் இந்த திட்டம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதையும் தேவையற்ற செலவு, தேவையற்ற சடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜாதி மதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதி மதத்தாலையும் இந்த உலக சமாதானம் அடையாம இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் ஜாதி மதம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்மள ஒரு
ஜாதியும் சரி மதமும் சரி. ஆதி மனிதன் ஒருத்தன் தோன்றினான், அவனுக்கு அடுத்தபடியா வந்தவர்கள் அனைவருமே அவனுக்கு கீழ் வந்தவர்கள் தானே. அப்ப யாரோ ஒரு மனிதனுக்கு பிறந்தவர்கள் தானே நம்ம அனைவரும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதி மதம் அப்படிங்கிறது யார் உருவாக்கப்பட்டது? கடவுளால் உருவாக்கப்பட்டது அல்ல. அவர் படைப்பு மட்டுமே செய்தார். அந்த படைப்பிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளவும், தனக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து கொள்ளவும் ஏற்படுத்தி கொண்ட ஒரு தொழிலையே ஜாதிகளாக பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். அந்த விதத்துல இந்த ஜாதிகள் ஒவ்வொரு தொழில் யார் யார் செய்கிறார்கள் அதற்கேற்ற விதத்தில் ஜாதிகளாக பிரித்தார்கள். மதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிலர் மட்டும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவனை என்ன சொல்றாரோ அந்த கொள்கைகளை நாம் பின்பற்றி அவர் வழி நடந்து கொண்டு செல்வதுதான் மதமாக உருவாயிற்று. அப்ப இந்த ஜாதியும் மதமும் யார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா நாம் தான் அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆக ஜாதி மதம் என்பதும் நம்மால் உருவாக்கப்பட்டதுதான். இந்த விதத்துல நம்ம ஜாதி அப்படின்னு எடுத்துக்கோம் முதல்ல. ஏன்னா இந்த திட்டத்துல இந்த ஜாதியும் மதத்தால்தான் பல பிரச்சனைகள் உருவாகுது, பல சங்கடங்கள் ஏற்படுகிறது, பல தொழில் உயிர்கள் வந்து சேதமடைகிறது. இப்போ ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாமளே உருவாக்கி கொண்ட இந்த ஜாதியால் உயிர் பலி எத்தனை? அது எதனால வந்து உயிர் பலி அப்படின்னு பார்த்தா இன பிரச்சனைகள், காதல் பிரச்சனையால வருது, எல்லை பிரச்சனை. என்னோட இடம் இது வரைக்கும், உங்களோட இடம் இது வரைக்கும், இலங்கை போர் அதுக்காக வருது. ஒண்ணும் இல்ல, கடல்ல இறங்கி தன் மீன் பிடிக்கிறதுக்கு கடல் எல்லாருக்கும் தானே பொது, அதுல ஒரு எல்லை கட்டி கொண்டு எங்க ஏரியா இது உங்க ஏரியா அது அப்படின்னு வச்சு ஒரு காற்றின் மூலமாக வெளியே அந்த படகு போயிடுச்சு அவங்க நாட்டுக்குள்ள அப்படின்னா கூட உடனே சண்டை போர் அப்படின்னு உருவாகிடுது. அந்த எல்லை பிரச்சனை. இறுதி பயணத்துல கூட அந்த ஒரு உயிர் போய்விட்டது என்றால் அந்த உயிர் பயணத்தின் போது கூட பிரச்சனைகள் உருவாகதான் செய்கிறது. அதற்கும் என்ன குறுக்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதி பிரச்சனை தான். இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இந்த ஊருக்குள்ள ஆகிறார்கள், அவர்களுக்கு என்று வகுத்து வைத்துக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தெருவின் வழியாக தான் போக வேண்டும். இவர்களே இந்த பக்கம் வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு சண்டை சச்சரவுகள், அதுக்கு ஒரு பெரிய போரே மூழ்கிறது. அப்போ இந்த ஜாதி வந்து நாமளும் உருவாக்கி கொண்ட ஜாதி எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு போய் விடுது, எத்தனை உயிர்களை பழிவாங்குகிறது. இதற்கு இந்த ஜாதி என்பது ஒரு பரம்பரை வியாபாரம் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ஞானி என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் முதலில் ஜாதிக்கு அடிமை. குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும்போது என்னன்னு கேட்கிறாங்க, மேலா ஃபீமேலா, ஆனா பெண்ணா, அடுத்தது ஜாதியை ஒரு கட்டம் கொடுத்தோம். இந்த ஜாதியை சுத்தமா எடுக்கணும் அப்படின்னா அந்த கட்டமே இருக்கக்கூடாது. பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கும்போது அது இல்லாமல் இருந்தாலே குழந்தைகளுக்கு அந்த ஜாதி பிரிவினை பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது, கல்லூரியிலிருந்து மேலும் திருமணம், இவ்வாறு இப்படி அந்த பள்ளியிலிருந்தே இவர்களுக்குள்ள நம்ம அந்த மருந்தை ஊத்திடும். நீ இந்த ஜாதி இனத்தவர்களோடு தான் நீ வந்து உறவாட வேண்டும், இவர்களோடு மட்டுமே பழக வேண்டும் அப்படின்னு அந்த ஜாதி பிரிவினையை பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு போயிடும். அந்த விதத்துல பள்ளியின் முதலில் ஜாதியை கேட்காமல் பள்ளியில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பள்ளிகளாக முதல்ல உருவாக வேண்டும். முதல் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது பின்னாடி இன பிரச்சனையாகவும் வன்முறையாகவும் வெடிக்கிறது. அப்ப அந்த பள்ளியிலே சேரும் பொழுது ஜாதி என்பது ஒரு கட்டமே இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் வந்து அவர் சொல்றாரு, ஆன்மீக ஞானி என்ன சொல்றாருன்னா, ஜாதிக்கு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே அடிமையாகி விடுகிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, ஜாதி கொள்கை வேரூன்றி கிடக்கும் நாட்டில் மனுஷிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகளை நிலைநிறுத்துவது அப்படின்னா அது சாதாரண வேலையா? கொஞ்சம் ஜாதியா இருக்கு இந்த ஊர்ல, எத்தனை ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஜாதியில இருந்து உட்பிரிவுகள் எத்தனை, இது எல்லாத்தையும் நாம வந்து
ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜாதிகளை எடுக்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி பாரதி அவர்கள் யோசிக்கிறார், கேட்கிறார். அடுத்தது திசைகளில் அமங்கலமாக கருதப்படும் தென் திசையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில இனத்தவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த இனத்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள் சொந்தமாக நிலம் வச்சுக்க கூடாது, கால்நடைகள் வளர்க்கக்கூடாது, கூரையை தவிர ஓட்டு வீடுகளில் அவர்கள் வசிக்க கூடாது, சுத்தமான உடை உடுத்தக்கூடாது, கடிகாரம் காலணி அணிதல் தகாது. இப்படி எல்லாமும் சில கொடுமைகள் நடந்துதான் இருந்தது. நல்ல பெயர்களை, தமிழ் பெயர்களை வைக்கிறதுக்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. பண்பட்ட மொழியில் பேசவோ அனுமதி கிடையாது. நல்ல லாங்குவேஜே கூட பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது அழுத்தம் திருத்தமான நல்ல லாங்குவேஜ் கூட பேசக்கூடாது. வெள்ளி தங்க ஆபரணங்கள் கூட அணியறதுக்கு உரிமை இல்லை என்றெல்லாம் விதிகள் வகுத்து நம் சொந்த சகோதர சகோதரிகளையே நாம் இழிவுபடுத்திய கொடுமை இந்த சுதந்திர மண்ணில் இனியாவது பொய்யாய் பழங்கதையாய் போக வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் இதை நினைச்சுக்கணும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டம் முழு வடிவு பெற்றதும் அரசியல் அமைப்பு அவையில் 1949 நவம்பரில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நிறைவுரை நிகழ்த்தினார். அந்த நிறைவுரையில் அவர் அரசியலில் ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலையை நாம் எட்டிவிட்டோம். சமுதாய பொருளாதார துறையில் ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்ற மேலான நிலையை தொடர்ந்து மறுத்துதான் வந்துட்டு இருக்கிறோம். ஜாதி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட எல்லா ஜாதிகளுக்கும் சுதந்திரம், எல்லா ஜாதியினர் இடையிலும் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கைக்கால லட்சியமாக இருந்து அவர் பாடுபட்டு மறைந்து சென்றார். இன்னமும் இந்த ஜாதி கலவரங்கள் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. சமுதாய சமத்துவத்துக்காகவே ஜீவ ஒழுக்கத்தை வலியுறுத்தினார் அருட்ஜோதி வள்ளலார் அவர்கள். ஜீவ ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களிடத்தும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் கோத்திரம் சூத்திரம் குலம் தேச மார்பும் உயர்வு தாழ்வு முதலியன ஆகிய பேதமற்று தானாக நிற்றல் என்று விளக்கிய வள்ளல் பெருமான், ஒத்தாகும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் இல்லை, ஒருமை உலகாகி உலகியல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார். அவர் வழி வந்த நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆண் பெண் என்ற ஜாதியை கூட வேண்டாங்க. ஆண் பெண், அதாவது ஜாதின்னு பார்த்தா பொதுவா சொல்லுவாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி. அந்த ஆண் பெண் ஜாதி என்பதை கூட அவர் விரும்பவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்தா மக்கள் அனைவரும் பாதிப்பே பெண்கள் அப்படிங்கிற மொத்த ஜனத்தொகையில் பாதிப்பே பெண்கள், மீதி பேர் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். அதாவது ஆண்கள் சொல்லாம பாதிப்பே பெண்கள், மீதி பேர் அவர்களால் பெற்றெடுக்க பெற்றவர்கள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று கூட சொல்வதற்கு அவர் விரும்பவில்லை. இதுதான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா பெண்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் மதிப்பும் மரியாதையும் அது. அப்போ ஜாதி சமயம் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து, எதுவுமே வேண்டாங்க, ஜாதி வேண்டாம் சமயம் வேண்டாம் மதம் வேண்டாம், எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு. வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர் பேர் வச்சு அது மாதிரி வருங்காலத்துல வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. உலக பொது அருள் நெறி சமயம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது உலக பொது அருள் நெறி சமயம், அருள் மட்டுமே கொடுங்க, வேற ஒன்றுமே வேண்டாம், மதம் வேண்டாம் ஜாதி வேண்டாம், எந்த விதமான ஏற்றத்தாலும் யாருக்குள்ளும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக இப்ப மதத்துக்கு வரும். மதம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மதமுமே இறை உணர்வையும் அறநெறியையும் தான் போதிக்குது. இதுல அவங்க ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றாங்க. இந்து எடுத்துக்கிட்டாலும் கிறிஸ்து எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாம் எடுத்துக்கிட்டாலும் இதே அன்பும் கருணையும் இறை உணர்வும் அறநெறியும் தான் போதிக்க இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இறை உணர்வு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா அன்பும் கருணையும் தான். எல்லா உயிர்களுக்கும் அன்பாகவும் இருங்க, கஷ்டப்படுற உயிர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறது தான் அன்பும் கருணையும்.
அறநெறி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இறை உணர்வை நாம பெறணும் அப்படின்னா அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தே இற வேண்டும். அப்ப அந்த அறநெறி அப்படிங்கிறது என்னன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது தான் அறநெறி வாழ்க்கை. உலக போர்களை விட மனித ரத்தம் மண்ணில் அதிகமாக ஓடுவது எதால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மத போர்களால் தான். மத போர்கள் தான் மனித ரத்தத்தை அதிகமாக உறிஞ்சு கொண்டிருக்கிறது. முரணும் மோதலும் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க பிறந்த மதமே இன்று மனிதர்கள் முரண்படவும் மோதிக்கொள்ளவும் முக்கிய காரணமாக இருக்கு. அதாவது இறையுணர்வும் அறநெறியும் இருந்தா இந்த முரண்பாடுகள் வராது, மோதிக்கொள்ள மாட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்ற நோக்கத்துலதான் மதம் உருவாயிற்று. ஆனால் அதே மதத்தை வைத்து நம் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா அது எதுக்காக வந்ததுன்னே புரிஞ்சு கொள்ளாமல் மோதிக்கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு, என் மதம் தான் பெரியது, உன் மதம் பெரிதல்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு அதை ஒரு போர் அளவுக்கு கூட முழு அளவுக்கு நிகழ்த்தி விடுகிறார்கள். அப்ப இது எதால உருவாக்கப்பட்டது சிந்திக்க கூட முடியாத மனிதர்களுக்கு மத்தியில தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத ஒவ்வொரு மனிதனும் புரிந்து மதம் என்பது எதற்காக, இந்த மதத்தின் கொள்கை என்ன, மதம் எதற்காக இருக்கிறதோ அதன்படி நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்தாலே இந்த போர் என்பது இல்லாமல் இருக்கும். மனித குலத்தை பிரிப்பதற்காக அல்ல மதம், அன்பு சார்ந்த பண்புகளை ஒவ்வொருவர் இதய நிலத்திலும் விதைப்பதற்காக தான் இந்த மதங்கள் இருக்கு. எல்லா மதத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பகைமை பாராட்டு, பிறரை பழிவாங்கு, அன்பை மற, அறத்தை துற என்று போதிப்பதில்லை. வேதம், விவிலியம், குரான், தம்மபதம் எல்லாமே சொல்றது இந்த அன்பு மட்டும்தான் போதிச்சிருக்கு. இப்ப மனித குல நலனுக்காக தான் இந்த மதம், மதத்தின் நலனுக்காக தான் மனிதர். தன்னை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மதத்தை விடாமல் மனதில் சுமப்பவர்களுக்காகவே புத்தர் ஒரு கதை சொல்லிட்டார். அந்த கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். கடல் எப்படி இருப்போங்க? கடல் ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கும், குமரி கொந்தளிச்சுக்கிட்டு அலைகளை வீசிக்கொண்டு இருக்கும். அந்த கடலின் நடுவுல ஓரத்துல ஒருத்தர் நின்றுட்டு இக்கரையில நின்றுட்டு அக்கறைக்கு போக முயற்சி செய்தார். ஏன்னா இக்கரை என்பது நரகம், அக்கறை என்பது சொர்க்கம். அக்கறை என்பது சொர்க்கமாக, சொர்க்கத்துக்கு போறதுக்காக அவர் முயற்சி செய்யறாரு. போறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா சில கட்டைகள் எல்லாம் எடுத்து ஒரு படகு மாதிரி செஞ்சுக்கிறாரு, ஒரு தக்கைய செஞ்சுக்கிறாரு. அதன் மேல ஏறி பயணிச்சு அக்கறைக்கு போயிட்டாரு. அங்க போன உடனே சொர்க்கம் அவருக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? அந்த சொர்க்கத்தை அவர் அனுபவிக்கணும் தானே. அவர் என்ன பண்றாரு, அந்த நரகத்துல இருந்து இந்த சொர்க்கத்துக்கு என்ன கொண்டு வந்தது இந்த தக்கைகள் தானே, இந்த கட்டைகள் தானே அப்படின்னு அந்த கட்டைகளை தூக்கி தன் தலை மேல வச்சுக்கிட்டு எங்க போனாலும் விடாம அதை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் அவரை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கணும். அப்ப அவர் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியுமா? சற்று யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. அதே போலதான் நாமும் சிந்திக்க தெரிந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் அதே தவறதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மதங்கள் அன்பையும் கருணையும் தான் போதிக்குது. அதை நம்ம எடுத்துக்காம என்ன பண்ணிட்டோம், அதை விட்டுட்டு என் மதம் நல்லது, என் மதம் நல்லதுன்னு அதையே தூக்கி சுமந்துக்கிட்டு பிரச்சனைகளை எழுப்பி கொண்டு நாம் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நம்மால இந்த அன்பும் கருணையுமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரி நமக்கு தெரிய முடியாது. ஏன்னா நம்ம போருக்கு தான் எத்தனைச்சிட்டு இருக்கோம், நம்ம சமாதானத்துக்கு வரவே இல்லை. அப்போ எப்படி அந்த ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போயும் சொர்க்கத்தை அனுபவிக்காம இருக்கிறானோ அது போலதான் நாமும் சொர்க்கத்தை, இன்பத்தை அனுபவிக்க முடியாமல், அனுபவிக்க தெரியாமல் பிறர் தானும் கஷ்டப்பட்டுட்டு பிறரையும் கஷ்டப்பட்டு இம்சை கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்ப உண்மை ஒன்றுதான், அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது என்று ரிக் வேதத்துல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொல்றாரு. உண்மை ஒன்றுதான் ரிக் வேதம் சொல்லுதுன்னா திருமூலர் இப்படி சொல்றாரு. அப்போ ஒன்றைதான் எல்லாம், அதிலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம அனைவரும், ஒரே ஒரு இறைவன் தான் அப்படின்றத புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே இந்த மதம், ஜாதி இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அன்பே கடவுள் என்பதை மறப்பவன் இந்து அல்ல. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்று கர்த்தரின் வாசகத்தை வாழ்வில் கடைபிடிக்காதவன் எப்படி உண்மையான கிறிஸ்துவனாக முடியும்? சகோதரத்தில் நம்பிக்கை இல்லாதவன் நபிகள் நாயகத்தில் இஸ்லாமியனாக இருக்க முடியாது.
இது போல ஒவ்வொரு மதமுமே அன்பைதான் போதிக்குது. அப்ப அது போல நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த பற்றுதல்களை எல்லாம் விட்டுவிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். உண்மை எதுவோ அதை புரிந்து கொண்டு இந்த உலக சமாதான திட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு அதற்கேற்ப நம்ம வாழ்க்கையே நடத்தணும். ஐயா என்ன சொல்றாரு, உலக சமாதான திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனித வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் ஒத்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக மனித சமுதாயத்துக்கு பொதுவாக இருக்க வேண்டும், எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும், யாருக்குமே அது பாரபட்சம் இல்லாம இருக்கணும், சிரமம் இல்லாமல் அமல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து பயனளிக்க கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம பழகிட்டது வேற மாதிரி, எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும்ன்ற மாதிரி ஒரு பிரிவினையில தான் வாழ்ந்துருக்கோம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், தொடர்ந்து பயனளிக்கணும், சிரமம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இவ்வளவு நாள் பழக்கப்பட்ட இந்த புலன்களை நாம் அது போல மாற்றிக்கொள்ள சிறிது காலம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் மாற்றிக்கொண்டு நாம் வாழும் பொழுதுதான் இந்த உலக சமாதான திட்டம் என்பது வெகு தூரத்தில் இல்லாமல் நம்மை நோக்கி அது வருவதாக நாம் நினைக்க வேண்டும். நாம் அதை நோக்கி போகாமல் அது நம்மை நோக்கி வருவதாக நினைக்கும் பொழுது இந்த உலக சமாதான திட்டம் வெகு விரைவில் நாம் அடைந்து விடலாம். அதை 100 ஆண்டுகளுக்குள் அமுல்படுத்தவும் நம்மால் முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் என்று கூறி அடுத்த பாடலுக்கு செல்வோம். இப்பொழுது அடுத்த கவிக்கு செல்வோம். இந்த கவி 138வது கவி. இத்தகைய மாறுதல் அவசியம் தானா அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. இந்த மாறுதல்கள் அவசியம் தானா அப்படின்ட்டு அவருடைய வேதாத்திரிய திட்டங்களை பத்தி அவரு கொடுத்திருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். அதுக்கு ஒரு பழைய வீட்டை எப்படி மாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை கொடுத்திருக்காரு. பார்ப்போம் பாடலை. ஒரு பழைய வீட்டினிலே கலன் உண்டானால் ஒவ்வொன்றாய் பழுதுகளை திருத்திக் கொள்வோம். பெருகி விட்டால் திருத்த முடியாதவாறு பின் அதனை இடித்து புது முறையை கட்டி உருமாற்றி விடுகின்றோம். அதனை போல உலகினிலே மனிதர்கள் வாழ வேண்டும் பூங்கா கருகி பல துறைகளிலும் பழுதாய் போச்சு. காப்பதற்கு பெரும் அளவில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு பழைய வீட்டுல சின்ன சின்ன அங்க பேருக்குன்றதுன்னா அதை அப்பப்ப ரெடி பண்ணிடலாம். ஆனா வீடே பழசா போச்சு அப்படின் பொழுது நம்ம அந்த வீட்டுல இருக்க முடியாது. ஃபேன் எல்லாம் ரொம்ப நெருக்கத்துல வந்துச்சு, மேடாயிடுச்சு, ரோடு மேடாயிடுச்சு அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவோம், ஃபுல்லா எல்லாத்தையுமே இடிச்சுட்டு டெமாலிஷ் பண்ணி தானே கட்டுவோம். அது போல இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே மாற்றணும். மாற்றினால் மட்டுமே இந்த உலக சமாதான திட்டத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதான் வச்சு இந்த பாடலை கொடுத்துருக்காரு. இப்ப இந்த உலகத்துல என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டால் உலகில் வாழும் அனைத்து மக்களும் இன்பமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றத கூறியிருக்காரு இந்த திட்டத்துல. அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த திட்டத்தின் வழியில ஒவ்வொரு மாறுதலும் ஏற்படும் போது உலகில் வாழும் மனிதர்கள் வாழ்வு சிறந்த பூங்காவாக மாறும் என்ற நோக்கத்துல இந்த பாடலை கொடுத்திருக்காங்க. அதற்கு இந்த வேதாத்திரியம் உலக சமுதாய வாழ்க்கை நெறி என்ற வகையில் முக்கியமான 14 திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்காரு. இந்த 14 திட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்துக்குமே நமக்கு அதிக நேரம் தேவைப்படும். ஆனால் இப்ப நேரம் கருதி நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் ஒரு 2 நிமிடம் ஒரு நிமிடம் போல பார்த்துக் கொள்வோம். முதல் திட்டமாக அவர் கொடுத்திருக்கிறது போர் இல்லா நல்லுலகம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. போர் அப்படின்னு எடுத்துட்டாலே மனிதர்கள் உடனே பயம் வந்துடும். பயம் வந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியாது. போர் அப்படின்ன உடனே எத்தனை உயிர்கள் பலி, அந்த போருக்கு எவ்வளவு செலவு, தனித்தனியாகவோ மொத்தமாகவோ உயிர்கள் போகக்கூடியதுதான் போர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த போரினால் யாருக்காவது நன்மை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நன்மை என்பது போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யும் வியாபாரிகளுக்கு மட்டுமே நன்மை. மற்ற எல்லாருக்குமே இந்த போரால தீமைதானே ஒழிய நன்மை யாருக்கும் கிடையாது. துன்பம் தான் அதிகமாகும். உயிர்கள் பலி, உறுப்புகள் பலி, நல்லா விளக்கக்கூடியவர்கள் உடல் ஊனமுற்றோர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த போரினால். அப்ப இப்பேற்பட்ட போர் தேவையா? இது தேவையில்லாத ஒன்று என்பதனால் அதை மாற்றி போர் இல்லா நல்லுலகம் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அடுத்ததாக பொருள் துறையில் சமநீதி. பொருள் துறையில் சமநீதி அப்படின்னா
இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்ல வசதி படைத்தவர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கார்கள். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கூலி வேலை செய்பவர்கள் கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. முதலாளியாக இருப்பவர்கள் முதலாளியாக மட்டுமே இருக்கிறார்கள். இவர் என்ன சொல்றாருன்னா, சமமா இருக்கணும் எல்லாரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதிகமா வைத்திருப்பவர்கள் கஷ்டப்படுறவர்களுக்கு சிறிது பொருளை கொடுத்து அவர்களை வியாபார நோக்கத்திலோ அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை அவர்களை உயர்த்தி விட வேண்டும். வேறு அதிகமா இருக்கவங்க ஃபுல்லா அவங்க கொடுத்து உதவி செய்யணும்னு அவர் சொல்ல வரல. அதிகமாக இருப்பவர்கள் சிறிது கொடுத்து உதவி அவர்களை வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்ற நிலையில தான் அவரு பொருள் துறையில் சமநீதி, அவர்களும் நம்மளையும் ஒரு ஈக்குவலா ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை கொடுத்திருக்காரு. பொருள் துறையில் சமநீதி அப்படின்ற ஒரு திட்டத்தை. அடுத்ததாக நேர்மையான நீதிமுறை. இது ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா, குற்றம் செய்யாதவர் தண்டிக்க கூடாது. குற்றவாளி தக்க சாட்சி இருந்து தப்பிவிட்டாலும் அது பெரும் தவறு இல்லை. ஆனா குற்றம் செய்யாத ஒருத்தர் தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது. குற்றம் செய்யாத ஒருவர் எக்காரணத்தினாலும் தண்டிக்கப்படுவது சமுதாய குற்றம் ஆகும் அப்படிங்கிறது. ஆனா இப்போ நம்ம நாட்டுல நடைபெறுவது என்ன? பணத்தை வாங்கிட்டு குற்றம் செய்யாத ஒருவனை குற்றம் செய்ததாகவே பாவித்து அவனுக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை கைதியாக எவ்வளவு பேர் இன்னைக்கு சிறையில் அடைபட்டிருக்கிறார்கள். இந்த நேர்மையான நீதிமுறை அவசியம் தேவை அப்படின்றத 3வது திட்டமாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது நில உலகுக்கோர் ஆட்சி. மனித மனம் தடமாற்றம் இரண்டு தவறுகளை செய்யக்கூடியதுதான் மனித மனம். தடுமாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னால் அறிந்து செயல்பட முடியாம தடுமாறுவது. எனக்கு தெரியும், ஆனா என்னால செயல்படுத்த முடியல, அது தடுமாறுவது. தடமாற்றம் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் என்னன்னே தெரியாம நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நோக்கத்தையும் வழி தெரியாமல் நாம் போய்கொண்டு இருக்கிறது தடம் மாற்றம். ஏன்னா உன்னோட கோல் என்ன அப்படின்னு உனக்கே தெரியல, ஆனா நீ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். எங்க போறேன்னு தெரியாம போகிறதுதான் தடம் மாற்றம். இந்த மனித வாழ்க்கை இந்த 2 தவறும் நடக்காமல் இருக்க வேண்டும்னா, தனி மனிதனை கட்டுப்படுத்த ஊராட்சி, அடுத்ததாக மாநில ஆட்சி, தேச ஆட்சி என்று உள்ளதையெல்லாம் மாற்றி தேசங்களின் சார்பில் குற்றம் நடைபெறாமல் இருக்க அனைத்து தேசங்களும் சேர்ந்து ஒரு உலக ஆட்சி முறை, எல்லா தேசமும் சேர்ந்து ஒரு உலகத்துக்கு ஒரு ஆட்சி முறை, அந்த அதிகாரத்தோடு கூடிய கண்காணிப்பு முறை அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புல கொடுத்திருக்காங்க, ஓர் உலக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. 5வது திட்டமாக சீர் செய்த பண்பாடு. தனி மனித அமைதி மூலம் தான் உலக அமைதி பெற முடியும். அதற்கு சாராம்சமாக ஒரு மனிதன் பண்பாட்டோடு எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதுக்கு 5 ஒழுக்க பண்பாடு. இந்த 5 ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒரு மனிதன் வாழ்ந்தாலே நாம் ஒவ்வொருவரும் பண்பாட்டு வாழ்க்கை வாழ முடியும். இந்த 5 ஒழுக்கங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் ஒழுக்கம் உழைத்து வாழ வேண்டும். உழைத்து வாழ ஒவ்வொரு தனி மனிதன் நினைச்சாலே நல்ல முறையில மனிதன் வாழ முடியும். 2வது துன்பம் தரமாட்டேன், யாருக்கும் எந்த விதத்திலையும் உயிர்களுக்கு துன்பம் தரமாட்டேன் அப்படின்ற ஒரு 2வது பண்பாடு. 3வது உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன், நான் என் வயிறை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொன்று நான் உண்ண வேண்டுமா, அதை சிந்திக்கணும் இல்லையா? நான் உயிர் வாழ வேண்டும்ன்றதுக்காக இன்னொரு உயிரை நான் போகுவதா, இந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன். அதாவது மற்றவங்க பொருளையோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சுதந்திரத்தை பறிக்க மாட்டோம் அப்படிங்கிறது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது 4வதாக கொடுத்திருக்காரு. பிறருக்கு உதவி செய்வேன், யார் கஷ்டப்படுறத பார்த்தாலும் உடனே அவர்களுக்கு ஏதாவது என்னால் முடிந்தது பொருளாலோ அறிவாலோ ஏதோ ஒரு உதவியை நான் செய்து கொண்டே இருப்பேன். இந்த 5 பண்பாட்டோடு வாழ்வதே சீர் செய்த பண்பாட்டு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்றி வாழ அனைவரும் முயல வேண்டும். 6வதாக சிந்தனையோ வழி வாழ்வு. பொதுவாக மனிதன் தவறு எந்தெந்த காரணங்களால தவறு செய்யறான் அப்படின்னு பார்த்தா 3 காரணங்கள் தான் ஒரு மனிதன்
தவறு செய்வோம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அறியாமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னன்னே தெரியாது, அறிவில் உயர முடியல. அறியாமல் சொல்லுவாங்க இல்லையா, அறியாமல் தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுட்டான் விட்டுடுப்பாங்களே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அறியாத தவறுகள் நிறைய செய்யும். அலட்சியம், இந்த செயலை செய்தால் இந்த விளைவு வரும் தெரியும். நமக்கு வீட்டுல பால் வைக்கிறோம், பால் பொங்கி வந்துடும், 2 நிமிஷத்துல தெரியும். நம்ம போய் ஒரு வேலையில ஈடுபடும் பொழுது அந்த வேலை 2 நிமிடத்துக்குள் முடியாமல் 4 நிமிடம் ஆகுதுன்னா இங்க பால் பொங்கி விழிஞ்சிடும். அது அலட்சியம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான்னா அது அலட்சியம். அடுத்ததாக உணர்ச்சி வயம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே உணர்ச்சி வயப்பட்டு கோபமோ பொறாமையோ கொள்ளும் பொழுது அந்த வேலை சிந்தி சிதறி நமக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கொடுக்க முடியாமல் நம்ம திணறி விடுகிறோம். இது போன்ற தவறுகள், இந்த 3 தவறுகளாக தான் நம்ம வாழ்க்கை, சரியான வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறது. அறிவு நிலை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா அது இருக்கிறது இல்லை. அந்த அறிவு நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரை இந்த நிலையில இருந்தாதான் இந்த சிந்தனையோர் வழிபாடு நம்ம வாழ முடியும். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்பிக்கை வழி அப்படின்னா குழந்தைகள் நம்பிக்கை வழியில இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. விளக்கம் அப்படின்னு பொழுது வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா சொல்றது சரியா, அண்ணன் சொல்றது சரியா, பெரியவர்கள் சொல்றதெல்லாம் சரியா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் மூலமா ஏதாவது ஒரு விளக்கம் கிடைச்சுன்னா அதன் வழி அவர்கள் வாழ விரும்புவார்கள். அதுதான் விளக்க வழி. முதல் சொன்னது நம்பிக்கை, நம்பிக்கையின் வழி வாழ்வது பக்தி மார்க்கம். 2வது விளக்க வழி, இது ஞான மார்க்கம். அப்போ பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் சேரும் பொழுதுதான் இறை உணர்வு கிட்டும், இறை உணர்வு வாழ்க்கை வாழ முடியும். அப்பதான் முழுமை பேரு அடைந்தவர்களாக மாற நம்மால் முடியும். இப்ப இந்த இறைநிலை உணர்ந்தவர்கள் கூறும் வழிமுறைகளை சிந்தனையோர் வாழி வாழ்வது. இந்த இறைநிலை உணர்ந்தவர்கள் இந்த வழியில தான் வாழ்வாங்க. எப்படின்னா பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் இணைத்து அவர்கள் செயலுக்கேற்ற விளைவை ஆராய்ந்து அதன்படி வாழ்க்கையை வாழ்வார்கள். அதன்படி வாழும் பொழுதுதான் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக அமையும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாகவும் இருக்கும். 7வதாக ஐயா கொடுத்துக்கிறது சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு. போன பாடலையே நம்ம பார்த்தோம். சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தையே கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு அவர் மிகவும் மதிப்பும் மரியாதையும் அளிக்கக்கூடியவர் மகரிஷி ஐயா அவர்கள். அவர் சொல்றாரு, பாதி பேர் பெண்கள், மீதி பேர் பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாரு. அதான் ஆண்கள். ஒவ்வொரு மனிதனும் பெண்ணின் வயிற்றிலிருந்துதான் பிறந்துள்ளான். உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலையும் பொறுப்பையும் பெண்ணிடத்தில் தான் கொடுத்திருக்கிறது இறைவன். இந்த இயற்கையே பெண்ணை ஒரு படைப்பாளியாக மாற்றியிருக்கிறது. பெண் பாலை உண்டே வளர்கிறான், பெண் துணை கொண்டே வாழ்கிறான். வாழ்நாள் முழுவதும் பெண் இல்லாமல் ஆனால் வாழ முடியாது ஒரு ஆணால். எனவே பெண்ணின் பெருமையை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். பெண்களும் உணர வேண்டும், ஆண்களும் உணர வேண்டும். பெண்களுக்கு பெண்களே பகையாளியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும், இது நான் சொன்ன ஆண்கள் பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது என்று, ஆனால் அதுக்காக ஆண்கள் மட்டும்தான் பெண்களை பற்றி சிறப்பாக உணர வேண்டும் என்பதல்ல. பெண்களும் பெண்ணையை உணர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். அதுதான் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பாக 7வது திட்டத்தை கொடுத்திருக்கிறார். 8வது திட்டம் தெய்வ நீதி வழி வாழ்தல். தெய்வ நீதி என்ன அப்படின்னு பார்த்தாலும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் ஒரு விளைவை இறை ஆற்றல் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் should be an reaction சொல்லுவாங்க. அது போல நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய விளைவை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அப்ப அதன்படி நாம் விழிப்பு நிலையோடு வாழ வேண்டும். விழிப்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொற்களும், நம் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் கூட இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னு சிந்திச்சு நாம நடைமுறைப்படுத்த வேண்டும். எண்ணம், சொல், செயல் இவற்றால் விளைவறிந்த விழிப்பு நிலையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இறை ஆற்றல் 4 தன்மைகளை கொண்டுள்ளது. வற்றறிவு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4 தன்மைகளில பேரறிவு
கொண்டது இறையாற்றல். இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி அது நடைமுறைப்படுத்துமோ, எப்படி நடக்குமோ அது நடந்து கொண்டே இருக்கும். இயற்கைக்கு முரணாக எதுவுமே நடைபெறாது. அப்ப நம்ம அந்த இயற்கைக்கு முரணாக நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். எனவே நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் இயற்கையோடு ஒத்து இயற்கையின் வழி வாழ்தலே தெய்வ நீதி வழி வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். தேர் திருவிழா தவிர்த்தல். தேர் திருவிழா எதிர்த்து தவிர்க்கணும். அதுதானே மக்களை எல்லாரையும் கொண்டாட்டத்துல இருக்க செய்ய கூடியது. தேர் திருவிழா எதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அறிவு, செல்வம், உடல் வளம், சமுதாய ஒத்துழைப்பு என்ற 4ஐயும் கொண்டுதான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான், மனித வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த அறிவு, செல்வம், உடல் வளம், சமுதாய ஒத்துழைப்பு இந்த 4த்துலயும் எந்த விதமான குறைபாடும் இல்லாம, இந்த 4ம் எந்த விதமான குறையும் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும் ஆகும். பாத்தீங்கன்னா கோயில்கள் பல அடுக்கு கட்டிடங்களை கொண்டு கோயில்களாக வழிபட்டு தான் இருக்கும். அந்த தெய்வத்துக்கு உண்மையில் பார்த்தா உடலும் இல்லை உடலும் இல்லைன்னு சொல்வாரு மகரிஷி ஐயா. எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கு பேரியக்க மண்டலமே உரிமையாக இருக்கும் பொழுது மனிதன் எத்தகைய பொருட்களை அதற்கு கொடுக்க முடியும்? பேராற்றலே, பேரறிவே, பேரியக்க மண்டலமே இறையாற்றலுக்கு உரிமை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதன் எத்தகைய பொருட்களை அதற்கு கொடுக்க முடியும்? இப்ப திருவிழான்றது என்ன? மனிதன் தன் பொருட்களை விற்று லாபம் அடையும் ஒரு சடங்கு, சம்பிரதாயம், வாணிபத்துக்காக மட்டுமே இந்த திருவிழா நடைபெறுகிறது. எனவே தேர் கடவுளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா, கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. பிரபஞ்சத்தையும் படைத்து, பிரபஞ்சத்தில் காற்று, நீர் எல்லாத்தையுமே நமக்கு என்னெல்லாம் தேவை, சூரியன், வெப்பம் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அப்ப நம்ம போய் அவருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? அவர் பேராற்றல் நிறைந்தவர். அவருடைய ஆற்றல் தான் நமக்கு தேவையை ஒழிய நம்ம எதுவுமே அவருக்கு கொடுக்கவே வேண்டாம். அப்ப நமக்கு எல்லாவற்றையும் இலவசமா கொடுத்துருக்கும் பொழுது நம் தேவைகளை நாம் நல்ல முறையில் பூர்த்தி செய்து கொண்டு நம்மிடம் உள்ள பொருட்களை நாம் நிறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய செயலுக்கான விளைவை குறைவா கொடுப்பார் நினைச்சுக்கிட்டு நம்ம இது போன்ற சில பொருட்களையும் பணத்தையும் நம்ம அவருக்கு தானமாக கொடுக்கிறோம். எனவே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே உடலும் இல்லை உடலும் இல்லை அப்படிங்கிறாரு வேதாத்ரி மகரிஷி ஐயா. அதற்கு பதில் நீ ஒரு ஏழைக்கு உதவி செய், துன்பப்படுபவர்களுக்கு பணத்தாலோ அறிவாலோ உதவி செய், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். எனவே தேர் திருவிழாவை தவிர்த்து நாம் துன்பப்படுவோருக்கு உதவி செய்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சிறுவர்கட்கே விளையாட்டு. இது இப்போ ரொம்ப முக்கியம். சிறுவர்கட்கு விளையாட்டு அப்படிங்கிறது என்னன்னா, சிறுவர்கள் உடல் நலத்தை, மன வளத்தை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும், படிக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் போன்ற ஒரு காரணத்தால் சிறுவர்களுக்கு விளையாட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அந்த விளையாட்டை விட்டுவிட்டு உற்பத்தி முறையில் தொழிலை பெருக்கிக் கொள்ள துணை புரிந்தார்களானால் எவ்வளவோ உற்பத்தி செய்ய முடியும், எவ்வளவோ பொருட்களை வாழ்வில் வளமளிக்க முடியும். அது இல்லாம விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு மூலம் இளைஞர்கள் விளையாடும் பொழுது, பெரியவர்கள் விளையாடும் பொழுது எவ்வளவு தீமைகளை நாம் எதிர்கொள்கிறோம். பொறாமை இருக்கு, பகை அதிகிறது. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரிந்ததுதான் சூதாட்டம் நிறைந்தது பெரியவர்களுடைய விளையாட்டு. நிறைய பேர் வேடிக்கை பார்க்கறதுனால எத்தனை பேருடைய வேலைகள் அங்கு பாதிக்கப்படுகிறது. அந்த அத்தனை பேர்களும் அங்க உட்கார்ந்து விளையாட்டை பார்க்கும் பொழுது எவ்வளவு பொருள் உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. எனவே இத்தனை விளைவுகள் ஏற்படக்கூடிய விளையாட்டு பெரியவர்களுக்கு தேவையில்லை, சிறுவர்களுக்கு மட்டுமே போதும் என்று சிறுவர்களுக்கு விளையாட்டு என்ற திட்டத்தை கொடுத்திருக்காரு. 11வது திட்டம் செயல் விளைவு உணர்கல்வி. செயலை செய்வது நாம், விளைவி தருவது இறைநிலை. கடவுளிடம் வேண்டுதல் வேண்டாம். நாம் செய்யும் செயலும் நம் முன்னோர்கள் செய்யும் செயலுக்கான விளைவை அனுபவிச்சே தீர வேண்டும். அதை நீங்க என்னதான் பண்ணாலும் அதுல இருந்து இனியும் மாறாது. அவர் கடவுள் ஒரு அரசு அதிகாரி கிடையாது. அரசு அதிகாரினா ஏதாவது ஒரு பணத்தை வாங்கிட்டு லஞ்சமா அது கேட்ட விளைவை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பார்.
ஆனா கடவுள் நீ என்ன செஞ்சு அதை அனுபவிச்சு ஆகணும், நீ என்ன செஞ்சாலும் அவரு அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அதை வாங்கிக் கொள்ளவும் மாட்டார், அதற்குரிய விளைவை குறைத்து கொடுக்கவும் மாட்டார். என்ன செய்யறோமோ அதை அனுபவிச்சு ஆகணும். அதற்காக தான் செயல் விளைவு உணர்ந்து விழிப்பு நிலையோடு செயல் செய்யணும். நல்ல செயல்களை செய்தால் நல்ல விளைவுகளை நாம் அனுபவிக்க முடியும். தீய செயல்களை செய்தால் தீய விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாம் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நம் செயல்கள் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சீர்காந்த நிலை விளக்கம் 12வது திட்டம். எல்லா வல்ல தெய்வீக பாய்வு பொருளான பேராற்றலானது காந்தம் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது. காந்தம், காந்தத்தை தான் நாம் என்ன பண்றோம், கந்தன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அணு முதல் அண்ட கோடிகள் அனைத்திலும் நுண்ணுயிர் முதலாக மனிதன் வரையிலும் எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருவது இப்பேராற்றலான காந்தமே. அணு முதல் அண்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய நுண்ணுயிர்ல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்த காந்தம் மட்டுமே. காந்தம்ன்றது இல்லைன்னா எந்த ஒரு செயலுமே நடக்காது. அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கிறதுனாலதான் விலக்கு ஆற்றலும் ஈர்ப்பு ஆற்றலும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் உண்ணும் உணவு, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாமே இந்த இரண்டு ஆற்றல்களின் மூலமா தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த காந்தம் மட்டுமே நம்மளை வழி நடத்தி கொண்டு வாழ்க்கையில் நம்மை நடத்தி செல்கிறது. இந்த காந்த ஆற்றல் உச்சக்கட்ட சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மனம். மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. மனம் இல்லாத மனுஷனும் இருக்க முடியாது, ஆனா இந்த மனசை அறிஞ்சிட்டவனும் எந்த மனிதனும் இல்லை. ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்துறாங்க, ஒரு 30-40 வருடங்கள் இணைந்து தம்பதிகளாக எந்த விதமான குறையும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை நடத்துவார்கள். ஆனா அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களா என்று பார்த்தால், அந்த அம்மாட்ட கேட்டா நானும் 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் இவரை புரிஞ்சிக்க முடியலப்பாங்க. அவர்கிட்ட கேட்டா நானும் என்னென்னவோ பண்றேன், ஏதாவது ஒண்ணு திருப்பி அவ மாத்தி ஏதாவது பேசுறா, அவளை என்னால புரிஞ்சுக்க 40 வருஷம் குடும்பம் நடத்திருப்பாங்க. அப்ப எந்த மனிதனும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது, தன்னையும் அறிந்து கொள்ள முடியாது, தன் மனதையே புரிந்து கொள்ள முடியாத பொழுது அடுத்தவர்கள் மனதை எவ்வாறு புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த முடியும்? எனவே மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை மகிழ்ச்சி சொல்றாரு. எனவே காந்த ஆற்றல் ஒரு மனிதன் அடையும் வெற்றிக்கு துணை புரிகிறது என்பதை விளங்கி வாழக்கூடிய வாழ்வுதான் சீரான இன்பமான வாழ்வாக இருக்கும். சீர்காந்த நிலை விளக்கத்தின் வழியே வாழக்கூடிய வாழ்வாக இருக்கும். பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்க. உலகம் மீது பரந்த உலகமா இருக்கு. மனிதனுக்கு உலகம் முழுவதும் சொந்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வாங்கின இடம் தான் சொந்தம், நம்ம இருக்கிற வீடுதான் சொந்தம் அப்படின்ட்டு. ஆனா இந்த இறை ஆற்றல் நமக்கு கொடுத்துக்கிறது இந்த உலகத்தை ஃபுல்லாவே எல்லாமே எல்லாருக்கும் இந்த உலகம் முழுவதும் சொந்தம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அதுதான் இயற்கை நீதியும். ஆனா நம்ம அதன்படி வாழணும். இயற்கைக்கு ஒத்து, இயற்கைக்கு முரணான வாழ்க்கையை வாழாம இயற்கையோடு ஒன்றி ஒத்து எனக்கு இல்லாத அறநீதி வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்ற முறையில வாழக்கூடியது. மனித குலத்துக்கு இன்றியமையாத வாழ்க்கை தேவை பொருளான என்னென்ன இன்றியமையாத தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று இல்லாம வாழ முடியுமா? சிந்திக்க வேண்டும். காற்று எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, காற்று இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது வெயில். வெயில் ஒரு 2 நாள் வரல, 3 நாள் வரல, மழை பெய்யுது அப்படின்னா என்ன பண்றோம், என்ன பாடுபடுறோம்? வீட்டுக்குள்ள துணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த துணி காயாம ஒரே ஸ்மெல், வாட வருது பேசுறோமா இல்லையா? அப்ப அந்த வெயில் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவையா இருக்கு? வெயில் காலத்துல சித்திர கத்திரி நேரத்துல கூட அந்த வெயில தாங்கிக்க கூடிய நமக்கு ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெய்தா தாங்க முடியும். அப்ப மழை நீரை விட நம் வெயிலை அதிகமாக எதிர்பார்க்கும் இல்லையா? இப்ப மழை பெய்யுது அப்படின்னா மழை வந்தா கூட நம்மால அதை தாங்க முடியல. ஆனா வெயில் எவ்வளவு வெயில் வச்சாலும் சித்திரை கத்திரியை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுல இருக்கு. ஆனா மழை பெய்தா தாங்க முடியல. அப்ப அந்த வெயிலை போல எல்லாருக்கும் காற்றும் வெயிலும் எப்படி இருக்கோ அது போல நீரும் நமக்கு தேவையாதான் இருக்கு.
இப்போ நீர் இல்லாம வாழ முடியுமா? மழை ஜாஸ்தியா வந்ததுன்னா வேண்டாம் நம்ம நினைக்கிறோம், துணி காயல நினைக்கிறோம்னு சொல்றோம். ஒரு சிலவங்க பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மழை ஏமா அப்படி பெய்தோ தெரியலையப்பா, துணியை காய வைக்க முடியல, குளிக்கிறதுக்கு முடியல, இப்படி எல்லாம் புலம்புறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த மழை நீர் இல்ல, கொஞ்ச நாள் மழை வரல அப்படின்னாலே என்ன புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். அவ்வளவுதான், இந்த வருஷம் பஞ்சம் தான் போட்டுட்டு, மழை ஒன்று வரலனாலே நமக்கு பஞ்சம் என்ற வார்த்தை வந்து விடுகிறது நமக்குள்ளாக. அப்ப மழை இல்லாமல் நாம் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்ப நீரை கொண்டுதான் இந்த மனித குலம் வாழ்கிறது. எல்லாமே இருக்கு, அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு, தேவையான காய்கறி எல்லாம் இருக்கு. தண்ணி இல்லைன்னா சமைக்க முடியுமா? இப்ப தண்ணி மிகவும் முக்கியம். தண்ணி இருந்தாதான் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும். நீர் இன்றி அமையாது உலகு அப்படிம்பாங்க. இப்போ இந்த நீரை தடுத்து நிறுத்த யாருக்காவது உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்தா மகரிஷி சொல்றாங்க. மகரிஷியில பொதுவாக யாருக்குமே அந்த உரிமை இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறதா? எங்க கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். அந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருக்கு உரிமை? இதற்காக ஒரு கோர்ட்டு, இதற்காக ஒரு கேஸ், இதெல்லாம் தேவையா? அது வரக்கூடிய நீர், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நீரை யாராலாவது தடுத்து நிறுத்த முடியுமா? கர்நாடகத்தால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டுல இருந்தும் கேரளாவுக்கு போகும், பூமிக்கடியில் போகக்கூடிய நீர். இந்த ஏரிகளிலும் ஆற்றுகளிலும் வரக்கூடிய நதி நீர்கள் தான் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நதிநீர் பிரச்சனையை வேண்டாம், எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இந்த உணவு நீர் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் அப்படிங்கிறது. அப்ப நீர் என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமானது. எனவே நீரை தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமை இல்லை, இது அனைவருக்கும் பொதுவானது என்ற நிலையில இந்த திட்டத்தை கொடுத்திருக்காரு. இறுதியாக 14வது திட்டம் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றையே வழிபடுதல். இது நம்ம எல்லாருக்குமே முக்கியம். முதல் பாட்டிலேயே பார்த்தோம் மதங்கள், இந்த மதங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அறநெறி வாழ்தல் மட்டுமே வாழ்க்கை. மனித குல வாழ்க்கையில நமக்கு எல்லாரும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தா அமைதியும் இன்பமும் நிலவக்கூடிய வாழ்க்கை தான் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அது போல வாழறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அறநெறி வாழ்க்கை தான் வேணும். அந்த அறநெறி வாழ்க்கையின்படி வாழ்ந்தா அமைதியான வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையும் வாழ்ந்து நாம் நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். இறை உணர்வு நமக்கு கிட்டும். இப்ப இறை உணர்வு என்ற ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். மனித குலம் பிறப்புக்கு அவசியமானது என்ன? மனிதனுடைய நோக்கம் என்ன? மனித பிறவின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இறைநிலை உணரக்கூடியதுதான் மனித உணர்வு வாழ்க்கையின் நோக்கம். அப்ப மனித குலத்தின் நோக்கத்தை நோக்கிதான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம், நம்மளுடைய கோல் என்னவோ அதை நோக்கிதான் இருக்க வேண்டும். அதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் நாம் அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக, பிறருக்கு துன்பம் கொடுக்காத வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை நெறியை நாம் முதல்ல வகுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வகுத்து வாழ வேண்டும். பல கடவுளை ஒழித்து உண்மை ஒன்றை மட்டுமே. உண்மை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா இறை ஆற்றல் ஒன்றுதான். அதற்கு எந்த விதமான பிரிவினையும் இல்லை. இந்த பிரிவினையினால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி இறைநிலை ஒன்றை, அதன் வழி நாம் வாழ வேண்டும். இறை நீதி வழி நாம் வாழ வேண்டும் என்றால் அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வேதாத்திரிய கொள்கைகளை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து, அதாவது அவர் சொல்றாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம், இதை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து இந்த வாழ்க்கை நெறி நமக்கு சரியா வருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதன்படி நம் வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொழுது இவர் சொல்லியிருக்க இந்த 50 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் ஏன் நிறைவேறாது? 50 ஆண்டுகளுக்குள் இத்திட்டம் வந்தவுடன் 100 ஆண்டுகளுக்குள் இது நிலவும் முடியும் அப்படிங்கிறார். அதாவது இது சரியாக வந்துவிடும், எந்த விதமான பாகுபாடும் இல்லை. இப்ப வந்து அந்த திட்டம் வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 100 ஆண்டுகள் அப்படிங்கும் பொழுது 100 ஆண்டுகளுக்கு இதையே வந்து நமக்கு பழகிவிடும். இப்ப எப்படி ஒரு இந்த பஞ்சம், தேவையில்லாத லஞ்சம் இதெல்லாம் வந்து நமக்கு பழகி போச்சோ, அது போல வேதாத்திரிய கொள்கையின் வாழ்க்கை தரமும் 100 ஆண்டுகளுக்குள் பழகிவிடும். அவ்வாறு பழகி முடிந்தவுடன் நாம் அனைவரும் நல்ல இன்பமான வாழ்க்கை வாழ்வோம் என்று
இந்த வேதாந்திய கொள்கைகள் 14 திட்டங்களின் வழியே படிப்படியாக மாற்றி அமைத்து வாழும்போது 100 ஆண்டுகளுக்குள் இதை நடைமுறைப்படுத்தி நல்ல முறையில் வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றும் ஒரு முறை நாம் சந்திக்கும் பொழுது மற்றொரு சிந்தனையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்று கூறி இதை என்னோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அருட்ஜோதி நிலையத்தினருக்கும் நேயர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்